எடுக்கும் செயலை முன்னின்று முடிக்கும் முதல்வனே உமக்கே எங்கள் முதல் வணக்கம். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசித்து வருகிறோம். இன்றைய தினம் திருவேதிக்குடியில் வீற்றிருக்கக்கூடிய செவி சாய்த்த விநாயகரை தரிசிக்க இருக்கிறோம். வேத விநாயகர் என்று கூட இவருக்கு பெயர் உண்டு. வேதிக்குடி என்கின்ற அற்புதமான திருத்தலமானது தேவார மூவரால் பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்கிறது. பொதுவாக திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை பற்றி பாடுவார். ஆனால் இந்த திருத்தலத்தில் திருமண தடையை நீக்கக்கூடிய பதிகம் பாடியது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால் திருமணம் தடைபட்டு வருபவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கி திருஞான சம்பந்தர் பாடிய அந்த பதிகத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது வரலாறு. ஒவ்வொரு நாளும் 48 நாட்கள் விரதம் இருந்து காலை மாலை என இருவேளையும் திருஞான சம்பந்தரினுடைய இந்த திருத்தலம் சம்பந்தமான பதிகத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியமானது கைகூடும். மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கினால் அந்த தோஷமானது நிவர்த்தி அடையும். இப்போ ஐயாரப்பர் திருவையாறில் எழுந்தருளி இருக்கின்ற ஐயாரப்பர் சித்திரை மாத திருவிழாவில் 7 ஊருக்கு எழுந்தருளுகிறார். அதில் 4வதாக இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம்தான் இந்த திருவேதிக்குடி. பிரம்மனே வந்து இங்கு இருக்கக்கூடிய இறைவனை வணங்கியதால் வேதிக்குடி என்கின்ற ஒரு பெயரானது ஏற்பட்டது. பிறகு சிறப்பு கருதி திருவேதிக்குடி என்கின்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. 4 வேதங்கள் ரிக், யசூர், சாம, அதர்வன என அழைக்கப்படுகின்ற 4 வேதங்களும் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கியதால் வேதிக்குடி என்கின்ற பெயர் ஏற்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ வேதங்களை கேட்பதில் விநாயக பெருமானுக்கு ரொம்ப அலாதி பிரியம். அதனால் தன்னுடைய இடக்காலை தூக்கி மேலே வைத்து கொண்டு வேதத்தை கேட்கும் பொருட்டு சற்று சாய்ந்த வண்ணம் காதிலே கையை வைத்து கொண்டு, இப்போ யாராவது தூரத்துலேருந்து நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா சரியாக கேட்கல அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். இல்லைனா ரகசியம் கேட்கணும் அப்படின்னா கூட நாம் சொல்லுங்க அப்படின்னு காதில் கையை வச்சுட்டு அப்படியே கேட்போம் இல்லையா? அதை போல இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார். ரொம்ப அழகாக இடக்காலை தூக்கி மேலே வைத்து கொண்டு சற்று செவியை சாய்த்த வண்ணம் அமர்ந்திருக்கிறதால செவி சாய்த்த விநாயகர் என்கின்ற பெயரானது இவருக்கு உண்டு. அதுவும் வேதம் கேட்கின்ற விருப்பத்தில் செவியை சாய்த்து வைத்திருப்பதால் வேத விநாயகர் என்கின்ற பெயரும் இவருக்கு உண்டு. இந்த திருத்தலமானது 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தை சுற்றி 108 சிவலிங்கங்கள் அமைந்திருக்கின்றன. அதனால் இந்த திருத்தலத்தை ஒரு முறை வலம் வருகின்ற பொழுது 108 சிவலிங்கங்களையும் நாம் வலம் வந்த ஒரு பாக்கியத்தை அடைவோம். அதுவும் 108 திருத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். திருமண தடையை போக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாக இந்த திருத்தலம் இருப்பதால் திருமணத்திற்கு பிறகும் ஒற்றுமை மேம்படுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திருத்தலமாகவும் இது இருக்கிறது. சோழ மன்னனினுடைய மகளுக்கு நீண்ட நாட்களா திருமணம் நடைபெறவில்லை. இந்த திருக்கோவிலுக்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய இறைவனும் மங்கையர்க்கரசியையும் வேண்டி விரைவில் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்ததால் தன்னுடைய மகளின் பெயரை மங்கையர்க்கரசி எனவே அவர் மாற்றிவிட்டார். அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம். பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னால் வலப்புறத்தில் எம்பெருமானும் இடப்புறத்தில் பார்வதி தேவியும் வீற்றிருப்பார்கள். ஆனால் இந்த திருத்தலத்தில் சற்று வித்தியாசமாக வலப்பகுதியில் பார்வதி தேவி வீற்றிருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை நாம் காண இயலும். இப்போ நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணமானது ஏற்பாடாகிறது. புனர்பூச நட்சத்திர திருநாளில் திருமணம் நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நடைபெறுகிறது. திருமழபாடியில் திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஆகிறது. இப்போ திருமண ஏற்பாடு அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து நாம் வாங்குவோம் இல்லையா? அதுவும் ஏதாவது ஒரு ஊரில் போய் இது ரொம்ப விசேஷமாக இருக்கும்,
இந்த பொருளை இந்த ஊர்ல இருந்து நாம் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப பாக்கியம், புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நாம் யோசித்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்ததெல்லாம் ஒரு திருமணத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம் இல்லையா? அதை போலவே நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் இப்போ திருமணம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு திருத்தலத்திலையும் எது ரொம்ப விசேஷம் நிறைந்தது அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு திருத்தலத்திலிருந்து வாங்குகிறார்கள். இப்போ பழங்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய திருப்பழனம் திருத்தலத்திலிருந்து பழ வகைகளை பெற்றுக்கொள்கின்றனர். இப்போ உணவுக்கு தேவையான பொருட்கள், அந்த பொருட்கள் எல்லாம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய திருத்தலம் திருசோற்றுத்துறை. அங்கே இருந்து இந்த அன்னம் செய்வதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் பெற்றுவிடுகின்றனர். ஆபரணங்கள், திருமணம் அப்படின்னா ஆபரணங்கள் இல்லாமல் நடைபெறுமா? அந்த ஆபரணங்கள் மிக நேர்த்தியாக கிடைக்கக்கூடிய திருக்கண்டியூர் என்கின்ற பகுதியிலிருந்து அதனை வாங்கி கொள்கின்றனர். இப்போ வேதம் புரிவதற்கு வேதியர்கள் வேணும். இப்போ அந்த யாகசாலை அமர்த்துவதற்கு நெய் வேணும். அதுவும் தூய்மையான நெய் எங்கே கிடைக்கும்? திருநெய்தானம் என்கின்ற பகுதியிலிருந்து அந்த தூய்மையான நெய்யை பெற்றுக்கொள்கின்றனர். மலர் மாலைகள், அலங்காரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் வண்ண வண்ண மலர்களால், புதிய மலர்களால் அது செய்யப்பட வேண்டும் இல்லையா? அதனால் திருப்பூந்திருத்தியிலிருந்து புதிய வண்ண வண்ண மலர்களை வர வைக்கின்றனர். இப்போ இவ்வளவு பொருட்களும் சிறப்பாக ஏற்பாடாகிவிட்டது. திருமணத்தை சிறப்புற நடத்தி தருவதற்கு வேதியர்கள் தேவை. கல்வி கேள்விகளில் சிறந்த வேதியர்கள் கிடைக்கணும். எங்கு கிடைப்பார்கள்? திருவேதிக்குடியிலிருந்து வேதியர்களை வரவழைக்கின்றனர். இப்படி அந்த திருமழப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய 6 திருத்தலங்களிலிருந்து விசேஷம் நிறைந்த பொருட்களையும் வேதியர்களையும் வரவழைத்து அவர்களின் திருமணமானது சிறப்பாக நடைபெறுகிறது. இப்போ இந்த 7 ஊரும் இணைந்த அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி தருது இல்லையா? அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால் தான் சித்திரை திருவிழாவன்று ஐயாரப்பர் அம்பாளை தன் உடன் அழைத்து கொண்டு புதுமண தம்பதிகளையும் உடன் அழைத்து கொண்டு இந்த 7 ஊருக்கும் சென்று அந்த திருமணத்திற்கு உதவிய அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த திருவிழாவானது பார்க்கப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கக்கூடிய இந்த செவி சாய்த்த விநாயகரை நாம் வணங்குகின்ற பொழுது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். திருமண தடையானது நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பாரம்பரியமிக்க இந்த கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய செவி சாய்த்த விநாயகரை வணங்குகின்ற பொழுது ஐயாரப்பர் எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் சென்று ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லும் விதமாக சென்றாரோ அதை போலவே ஒரு நன்றி உணர்வானது நம்முள் மேம்படும். மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.